வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். பாபா இன்று இந்த வீடியோவின் வடிவத்தில் இந்த செய்தியை நமக்கு தருகிறார். பாபாவின் மீதும் ஹனுமனின் மீதும் நம்பிக்கையுடன் உங்கள் இதயத்தில் கையை வைத்து பாருங்கள். ஏனென்றால் ஸ்ரீராமர் ஹனுமனின் இதயத்தில் இருக்கிறார். எனவே ஸ்ரீராமரின் பாதுகாப்பு நம் குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும். அதாவது பாபா கொடுத்த இந்த செய்தி இன்று நம் வாழ்வில் எத்தகைய அதிர்ஷ்டத்தை தரும் என்பதற்கான அறிகுறியாகும். ஒரு சிறுகதையின் மூலம் அறிந்து கொள்வோம். கல்யாணபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமகிருஷ்ணா என்ற பெயரில் நில உரிமையாளர் ஒருவர் வசித்து வந்தார். அந்த கிராமத்தில் அவரை விட யாரும் அதிகமாக விவசாயத்தில் சம்பாதித்தார்கள் என்பது கிடையாது. அதேபோல் லங்காதா இல்லு இந்த கிராமத்தில் ஒரு பெரிய பெயராக மாறியது. அவருக்கு கேசவமூர்த்தி என்ற மகன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன் தந்தையிடம் வந்து, அப்பா, விரைவில் ஊரில் ஒரு திருவிழா நடக்கும். நீங்களும் வந்தால் சில நாட்கள் அங்கேயே தங்கி முழு பண்டிகையையும் அவர் கொண்டாடலாம் என்று சொன்னார். வா, நானும் ஊருக்கு போறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நாளைக்கு கிளம்பலாம். தந்தையும் மகனும் அந்த ஊருக்கு பயணம் செய்து நகரத்தின் அழகை பார்த்து கொண்டு 2 நாட்கள் கழித்தார்கள். 3ஆம் நாள் அவர்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை கண்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். கேசவமூர்த்தி தனது தந்தையிடம், அப்பா, இந்த கட்டிடம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள், இது யாருடையது என்றார். ஆனால் இந்த நகரத்தில் அது ஒரு பணக்காரனின் வீடு போல் தெரிகிறது. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். எங்கள் கிராமத்தின் எங்கள் கட்டிடம் எப்படி இருக்கிறது? இந்த நகரத்திலும் இந்த கட்டிடம் அப்படித்தான். இந்த கட்டிடத்துடன் ஒப்பிடும்போது எங்கள் வீடு அப்படி இல்லை. ஒரு வீடு கூட, அப்பா, நம்ம வீடு இப்படி இல்லை. அப்பா, நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கு. அது யாருடையதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் அங்கே கேசவமூர்த்தி ஒருத்தர் வழியா போற ஆளை நிறுத்தி பங்களாவை காட்டுறாரு. அவர் கேட்கிறார், செய், உன் முன்னாடி இருக்கிற வீடு யாருடையதுன்னு உனக்கு தெரியுமா? ஓ, உனக்கு எப்படி தெரியாம இருக்க முடியும்? நீ இந்த ஊரிலே பெரிய பணக்காரனான பூபதி சொந்தமானது. இந்த ஊரிலேயே இது மாதிரி ஒரே ஒரு வீடு தானே இது. அந்த மனிதன் வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்தே சென்று விடுகிறார். இருப்பினும் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ராமகிருஷ்ண மனத்தில் நினைத்து கொண்டே இருக்கிறான், இந்த கட்டிடம் பூபதியுடையதுதானா? அதாவது நான் ஒருவராக இருந்தபோது என்னுடன் தங்கத்தை பகிர்ந்து கொண்ட பூபதியினுடையதா இல்லையா? குழந்தை ராமகிருஷ்ணர் தனது மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தார் என்று கூறுகிறார். இருப்பினும் கேசவமூர்த்தி அந்த வார்த்தைகளை கேட்கிறார். அதனால் அவர் தனது தந்தையிடம் கேட்கிறார், பூபதி யார் அப்பா? பூபதிக்கு என்ன தெரியும்? என்ன ஆனது சொல்லுங்கள். அவர் தனது தந்தையிடம் கேட்டபோது ராமகிருஷ்ணா, ஆமாம், எனக்கு பூபதியை நன்றாக தெரியும். ஆனால் காலத்தின் விஷயம் என்றால் அது நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது நடந்தது. பூபதியும் நானும் சிறிய வயது நண்பர்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு அதிக சொத்து இல்லை. ஆனால் நாங்கள் இளமையாக இருந்தபோது நாங்கள் கடினமாக உழைத்து சில வேலைகளை செய்து பணம் சம்பாதித்தோம். சிறிய வேலைகள். எங்கள் கிராமத்தின் முடிவில் ஒரு கைவிடப்பட்ட அரண்மனை இருந்தது. எங்கள் வேலையை முடித்த பிறகு எங்கள் நேரத்தை செலவிட அங்கே செல்வோம். ராமகிருஷ்ணா தனது மகனிடம் பூபதியுடனான தனது தொடர்பை விளக்குகிறார். நாங்கள் அதை செய்தோம் என்று கூறுகிறார். ராமகிருஷ்ணன், ஓ அப்படியா? நான் அந்த கைவிடப்பட்ட கட்டிடத்தை நீண்ட காலமாக பார்த்து வருகிறேன். அங்கே யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த கட்டிடம் யாருக்கு சொந்தமானது? அந்த கட்டிடம் ஒரு காலத்தில் இந்த ஊரில் மிகவும் பணக்காரர் வீட்டு உரிமையாளருக்கு சொந்தமானது. ஆனால் ஒரு நாள் மின்னல் அந்த கட்டிடத்தை தாக்கி அது முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. அது அப்படியே இருந்தது. இது அங்கே இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ அங்கே யாரும் இல்லை. அன்று கட்டிடத்தில் இருந்த எல்லாரும் மின்னல் தாக்கி இறந்துட்டாங்க. அதனால வீட்டு உரிமையாளரோட முழு குடும்பமும் இறந்து போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் வீட்டு உரிமையாளரும் அங்கு இல்லை. அவர் ஏதோ வேலையாக நகரத்திற்கு சென்றிருந்தார். அவர் நகரத்திலிருந்து திரும்பிய போது இந்த மின்னல் தாக்குதலால் அவரது முழு குடும்பமும் இறந்து விட்டது என்பது உண்மைதான். அதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு அவருக்கு என்ன ஆயிற்று? அவர்களின் செல்வம் எல்லாம் என்ன ஆயிற்று என்று நாங்கள் அந்த கட்டிடத்தின் முன் அமர்ந்து, உங்களுக்கு தங்கம் வேண்டுமா என்று கேட்போம். அவர் மிகவும் துரதிர்ஷ்டவசமான வீட்டு உரிமையாளர். இவ்வளவு பெரிய வீட்டு உரிமையாளர் இப்படி ஆனது எவ்வளவு பரிதாபம். அவர் ஒரு முறை எனக்கு ஃபோன் செய்து தங்கம் வேண்டுமா என்று கேட்டார். அவரை பார்த்ததும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக அங்கிருந்து ஓடிவிட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? இந்த ஊரில் எல்லோரும் அவளை பார்த்து பயப்படுகிறார்கள். சில பையன்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவன் அவர்கள் மீது கற்களையும் வீசினான். அதனால் அவர் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தார். உனக்கு தங்கம் வேண்டுமென்றால் என்னிடம் வா என்று. அதனால் தான் யாரும் அந்த வழியில் செல்வதில்லை. சரி, ஆனால் அவன் உண்மையிலேயே பைத்தியமா என்று நமக்கு எப்படி தெரியும்?
அவங்கக்கிட்ட உண்மையிலேயே தங்கம் இருந்தால் நாம் அவங்கக்கிட்ட போய் வணக்கம் சொல்ல முடியாதா? அது வந்தால் அது தங்கத்தை கொண்டு வரும், இல்லைன்னா நாம் எப்படியாவது அவரிடமிருந்து தப்பிச்சிடுவோம் இல்லையா? நீங்கள் சொல்கிறது சரிதான் பூபதி. ஏன்னா அவர் ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரராக இருந்தார். அவருடைய குடும்பம் இப்படி ஆன பிறகு அந்த செல்வம் எல்லாம் என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை. சரி, நீங்கள் ஏன் ஒரு முறை கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடாது? நாம் போய் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். அன்று முதல் பூபதி ராமகிருஷ்ணாவும் அவரும் அந்த முதியவரிடம் சென்று பைத்தியக்காரரிடம் நட்பாக பழகினார்கள். எப்போதாவது அவர்கள் இடிந்து விழுந்த கட்டிடத்திற்கு சென்று முதியவருடன் அரட்டை அடிப்பார்கள். ஓம் சாய்ராம்.